இது என்ன எவ்வளவு வரும்? 40 lakhs-ஆ? சரி ஹலோ ஹலோ சஞ்சீவ் தான் பேசுறேன். பாப்பு இங்க வாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பாப்பு இப்படியே அந்த நடு கடையில விட்டு போவீங்களா? கடல்ல நான் உன்னை விடலாமா? நீ தான் கடல்ல குதிச்சு போயிருக்க. அந்த சைடுல இருந்தனா நீங்க இது பண்ணு அது பண்ணுன்னு என்ன வந்து செலக்ட் பண்ண விடாம பண்றீங்க. நீங்க கடைக்கு கேட்காதீங்க. இது எடுங்க அடுத்து. எங்க நல்லா இருக்காது? சூப்பரா இருக்கு. ஆன்ட்டி நீங்க உங்களுக்கு செயின் வாங்குறதுக்கு பிளான் போட்டீங்கன்னு தெரியுது. 2 BHK ஃபிளாட் உங்க வயித்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பாப்பு இப்ப வாங்குறதுனா எப்ப வாங்குறது? இப்போ வாங்குனா எப்படி வாங்குன்னு கேட்டீங்களா? பசங்க மெதுவா குதிச்சு வாங்க. நான் வர மாட்டேன். இது பில்லிங்க்கு போனா தான் நான் வருவேன். இங்க ஒண்ணே இருக்கும். ஓ தீபாவளி வரப்போகுது. நம்ம கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் கால்ல சாமி கும்பிடும்போது எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும்ல. சோ நல்லா இந்த மாதிரிலாம் போட்டாதான் நல்லா இருக்கும் ஆன்ட்டி. பாக்க அதுக்கு 40 லட்சம் ரூபாய் ஒட்டியாந்து மாட்டிட்டு இருக்கு. பாப்பு நீங்க ரேட்ட சொல்லாதீங்க பாப்பு. நம்ம லெஜெண்ட்ஸ் அண்ணா ஸ்டோர்ஸ்ல நின்னுட்டு இருக்கோம். அப்ப நீங்க ரேட்ட பத்தி பேசவே கூடாது. நான் பேசல. மேடமே பில் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஓகே. ஏங்க நீங்க காசு. எஸ். ஏய் நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நீங்க தானே காசு தரணும். கூட்டி போலாம் அந்த சந்திரமுகி ஜோதி பாக்குறீங்க. நான் கூட்டி போக மாட்டேன். இது கல்யாணம் ஆகி இந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா வாங்கி தந்திருக்கோம் நிறைய கிஃப்ட்ஸ். இந்த தடவை பாடி சரவணா ஸ்டோர்ல உனக்கு என்ன வேணுமோ ஜுவல்லரி வாங்கிக்கோ சொன்னா இவ வந்து ஃபுல் கடை வாங்கிட்டா. ஏய் இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு. ஏய் நிஜமா நல்லா இருக்கு. இது நிஜமா நல்லா இருக்கு. சவுதி முடிக்க போற அந்த மாலை செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. தங்கத்திலேயே வச்சிருக்காங்க பாப்பு. இப்போ உங்க வீட்ல வந்து கல்யாண பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க தலையை வந்து இந்த மாதிரிலாம் நீங்க அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா தங்கத்திலேயே வாங்கி போடுங்க. இங்க பாருங்க